விஜய் அச்சம்பாடு. இது 3வது முறையாக இங்கே ஆய்வு பணிக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 முறை ஆய்வு பணிக்கு அவருக்கு வந்திருக்கேன். அவருக்கு 2 போர்வெல் பாயிண்ட்டு வெவ்வேறு இடத்துல 2 போருமே சக்ஸஸ்ஸு. இது வேறு அவங்க சொந்தக்காரங்க இடம். இது வந்து எப்போ ஒரு 30 ஏக்கர் இடம். இதில் ஏறக்குறைய 40 போர் போட்டிருக்காங்களாம். சில போர் மட்டும் கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. இந்த ஏரியா பாறை அமைப்பு மேற்கே கிழக்க இப்போ தெற்கே இருந்து வடக்கு நோக்கி முதல் ஸ்கேன் ஆரம்பம் 400 அடி ஆழத்துக்கு. ஒரே நிலையில் ஒரே சீராக எல்லா மாதிரிலையும் வரணும்னு ஆசைப்படுவான். அந்த ஆசை எப்படி நடக்கும்? எல்லா வருடமும் ஜூன் மாதத்துலேருந்து நம்ம அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மிக மோசமான காலகட்டம். ஜனவரியில் சப்பு ஓடுறதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஓடாது. அது வருடம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அதோட இங்கே பாருங்கள், 100 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இப்போ அவருக்கு 2 போர் பார்த்து கொடுத்தோம். சரி தானே? சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் உங்கள் மக்களுக்கெல்லாம் அதான் நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதாவது அவருக்கு 2 போர் போட்டு இந்த கருவி தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது. எல்லாம் 100 அடிக்குள்ள வந்த தண்ணி தான். இப்போ அவருக்கு எத்தனையோ ஸ்கேன் எடுத்து அவர் போர்வெல் போட்டு ஃபெயிலியரான இடம் இல்லை, இது இல்லைன்னு தான் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் இருக்குன்னு சொல்லிச்சு. அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணால் 2 போரும் போட்டார், சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ அதே அளவு தண்ணி வருடம் முழுக்க எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் நல்லா ஓடும், நிறைய ஓடும். நவம்பர் டிசம்பரில். ஜூன் மாதத்துக்கு பிறகு குறைய தான் செய்யும். ஆனால் இப்போ வந்த அளவு தண்ணி வருஷம் மழை பெஞ்சுருவீங்க, இதே அளவுக்கு ஓடிட்டு இருக்கும். மழையே இல்லை, குறைஞ்சி போச்சுன்னா அது குறைய தான் செய்யும். ஒரு தேவரகுளத்துலேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு. இந்த கிணறு 45 அடி அடிச்சுட்டு இருக்கோம், தண்ணியே இல்லை, ஒரே பாறையாக போகுது அப்படின்னார். சரி, விஞ்ஞான முறைப்படி எதுவும் பார்த்துக்கலான்னு கேட்டேன். இல்லை, டெஸ்ட் போராது போட்டிங்களா? பரவாயில்ல, விஞ்ஞான முறைப்படி பார்க்க வேண்டாம். ஒரு 4.5 அடி இருக்க வச்சு 100 அடி டெஸ்ட் போராது போட்டிங்களா? இல்லை. அப்புறம் எப்படி தான் அதில் கிணறு வெட்டுன்னு உங்களுக்கு தோணிச்சு கிணறு வெட்டிகிட்ருக்கிய அப்படின்னா? இல்லை, தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்றோம், அதனால் போடுறோம், வெட்டுறோம். சரி, அப்போ அந்த கடவுள்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறியாமையில் இருக்கோன்னு பாருங்கள். ஒரு கிணறு வெட்டுறதுன்னா அது பல லட்சம் செலவு. நீங்கள் யாரையும் வச்சும் பார்க்க வேண்டாம், ஒரு டெஸ்ட் போர் போடுங்க. 100 அடி ஆழத்துக்கு 4.5 அடி வச்சு டெஸ்ட் போர் போடுங்க. அது எப்போ போடணும்? ஜனவரி மாதம் போட்டக்கூடாது. இந்த இப்படி இதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் போடணும். போட்டு உறுதி பண்ண பிறகு தண்ணி வந்துட்டால் தைரியமாக கிணறு வெட்டுங்க. இது வடக்கு நோக்கி 4வது ஸ்கேன். 3வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையலாம். அதில் ஒரு பாயிண்ட்டு எக்ஸாக்டாக அவங்க கம்ப்ரஸர் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற அதுக்கு நேரம் வருது. அதனால் அதை அடையாளம் வைக்கல. வெறும் 5 அடி தூரம் தான் அந்த கம்ப்ரஸர் போகிற அப்படியே காட்டுது. இன்னொரு பாயிண்ட்டு 9 மீட்டரில் அங்கே அடையாளம் வச்சுருக்கோம். அதுவும் கம்ப்ரஸர் இன்றைக்கி நிலையில் கம்ப்ரஸர் ஓடும். 100 அடிக்குள்ளே தான் அந்த ரிசல்ட்டு. பூமிக்கெல்லாம் உண்டு. ஒரு ஆடு போடுறான் இல்லையா, அப்படியே ட்ரில் ஆகாமல் அப்படியே போகும். சில இடங்கள் அப்படி இருக்குது. மாதங்குளத்து கிழக்கரைக்கு அவன் வாழைக்காடு எடுக்கும்போது 20 அடியிலேருந்து. இது வடக்கு நோக்கி 5வது ஸ்கேன். 400 மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடக்குது. 4வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல. இந்த 5வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம். 29 மீட்டர் டிஸ்டன்ஸ் மற்றும் 16.50 மீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லாமே 100 அடிக்குள்ளே தான். 80 அடியிலேருந்து 100 அடிக்குள்ளே வரக்கூடிய சுமாரான ஊற்று. இது வடக்கு நோக்கி 6வது ஸ்கேன். 40 மீட்டர் 400 அடி அளவு ஸ்கேன் நடக்குது. 5வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது வடக்கு நோக்கி 7வது ஸ்கேன். 400 அடி ஆழம் ஸ்கேன். 6வது ஸ்கேனில் ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம். 60 அடிக்குள்ளே தான் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே ஃபுல்லாக பயங்கர காற்றாக்கெல்லாம் இருக்குது. கருங்கலுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அவ்வளோதான்.
இது தெரியாமல் 40 போர் போட்டேன் 50 போர் போட்டேன்னு பெருமை பேசுறீங்க. காப்பாற்றணும்ல பிள்ளை அதுக்காக அங்கேயும் ஓடி போய் இல்லாத இடத்துல போர் போட்டுகிட்டே இருந்தேன் அப்படிங்க அர்த்தம். வச்ச மாதிரி ஓடி போய் அங்கேயும் ஓடி போய் சம்பாதிக்கணும்ல சாப்பாட்டுக்கு. அது அறிவுபூர்வமாக சம்பாத்தியம் பண்ணுங்க. அறிவுரை எப்படி 40 போர் போச்சே. நீங்கள் நம்ம சர்வைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை போர் போட்டீங்க? நம்ம பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுக்க முன்னாடி எத்தனை போர் போட்டிருக்கீங்க? 5 பேர் போட்டு 5 போர் போட்ட பிறகு தான் 2 போர் கொடுத்தோம், 2 சக்ஸஸ் ஆகிருக்கு. இது முதல்ல வந்திருந்தா அந்த 5 போர் காசு மிச்சம். இவங்களுக்கு எப்படியும் ஒரு இந்த யூடியூப் 30 போர் 35 போராவது மிச்சமாக இருக்கும் இருக்கு. யார் பார்த்தா இவ்வளோ இடம் பார்த்து வந்துட்டோம். என்னத்தை இதாக இருக்குது. இப்போ இதில் இந்த வேலைக்கரையிலேயே அங்கே மேய்க்கும் போடுறது கிழக்கும் போடுறது 5 கணக்கெல்லாம் போட்டிருக்கல. 6 அதுதான் நான் தரப்பட்டது. இது வேறு இடம், விஜயாச்சம்பாடு அவங்க சொந்தக்காரங்களுடைய இன்னொரு இடம். இதில் ஒரு 1 2 இங்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 போர் போட்டு மூடிருக்கு. 2 கிணறு போல் கிடக்கு. இதில் முதல் ஸ்கேனு. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அந்த கிணத்துக்கு நேராக ஒரு போர்வெல் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நேரே ஒரு பாயிண்ட் வந்தது. ஆனால் அருகருகே இருப்பதனால அதெல்லாம் அடையாளம் பண்ணலை. இது வீட்டு அருகே பார்த்த ஸ்கேன் இது. இதில் வந்து போர்வெல் பாயிண்ட் எதுவும் இல்லை. இது இன்னொரு அவங்க சொந்தக்காரங்களுடைய இன்னொரு தோட்டம். இதில் இந்த பகுதியில் போர்வெல் போடலை. முதல் ஸ்கேன். இதற்கு கிழக்க உள்ள தோட்டம். அதில் எத்தனை போர் போட்டாங்க, பைப்லைன் கிடக்கா, கிணறு இருக்கா, கிணறு ஒன்று இருக்கு. இங்கே ஒரு கைவிடப்பட்ட ஒரு கிணறு இருக்கு. இந்த கைவிடப்பட்ட கிணறுக்கு நிறைய தண்ணி இருக்க மாதிரி போட்டு 2 ஸ்கேன் தான். இதுக்கு அடுத்த ஒரு ஸ்கேன். அதுலேயும் ஒரு பாயிண்ட் வருது. நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வருது. ஆனால் அந்த நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்ததுனால சந்தேகமாக இருக்குது. அருகில் உள்ள தோட்டத்தில் பைப்லைன் எஃபெக்டாக இருக்குமோன்னு. பைப்லைனு கிணறு எஃபெக்ட் காரணமாக நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு பொருள் 100 அடி மட்டும் போட்டு பார்க்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக ஓடுதா? வேற ஒரு இடம் ஒன்றாவது உருப்படியாக ஓடுதா? அவங்க சொந்தக்காரங்க உருப்படி ஓடல, எல்லாம் குறைஞ்சிட்டு ஒன்றாவது உருப்படி ஓடல. எத்தனை போர் போட்டிருக்கீங்க மொத்தம் இந்த ஏரியாவில்? 18 போர். இப்போ ஒன்றும் உருப்படியாக ஓடலை. இப்போ இது கொஞ்சம் வருது. அங்கே அந்த நம்ம அங்கே பார்த்தால தெக்க ஆமாம், அந்த நீர் அந்த கோயில்கிட்ட 2 போர் அது கொஞ்சம் ஓடுது. ஒரு கிணத்துக்கிட்ட பட்ட இடத்துல ஒரு கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் ஓடும். ஒரு 2 மணி நேரம் தண்ணி பெறுது. தண்ணீர் இல்லாத காடு, சல்லடையாக துளைக்கப்பட்ட பூமி, விடாமுயற்சி, தண்ணீர் தேடல். அதுதான் இந்த விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு.